நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. வரவேண்டும் கங்கா மாதா, அருள் வேண்டும் கங்கா மாதா. வரவேண்டும் கங்கா மாதா, அருள் வேண்டும் கங்கா மாதா. ஆனந்தமே தரும் கங்கை அன்னை நீயே, அகிலமெல்லாம் போற்றும் உன்னையே. தேவர்கள் நாங்கள் போற்றிடும் தேவி கங்கை மாதா, என்றும் உந்தன் அருள் நீதா. தொழுதோம் அன்னை உன்னை, தொழுதோம் அன்னை உன்னை, தூயவளே அருள்தா. ஓம் ஜெய கங்கா மாதா. ஜெய கங்கா மாதா, 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 ஜெய கங்கா மாதா. பிரம்மதேவர் தமது கமண்டலத்திலிருந்து கங்கா மாதாவின் அருள் வெள்ளத்தை சொர்க்கலோகத்தில் பெருகச் செய்தவுடன் தேவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட மகிழ்ச்சியை அளந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. இன்பப் பெருக்கில் கங்கை தாயை காலையும் மாலையும் கையெடுத்து போற்றி வணங்கினார்கள். गंगे गंगे नमस्तुभ्यं, मातर मातर नमो नमः. कृपया देहि वयं नित्यं वैनिष्ठामखण्डिताम्. या देवी ब्रह्मरूपेण ब्रह्मवादिषु संस्थिता, असंस्कृता च गङ्गायै नमस्तस्यै नमो नमः. या देवी शक्तिरूपेण शक्तिवादिषु संस्थिता, असंस्थिता च गङ्गायै नमस्तस्यै नमो नमः. ஆரத்தி வந்தனை செய்ய தீபங்கள் ஏற்றி வந்தோம். அன்று அம்மையை நாடி வந்தோ, கல்யாணி மகாராணி, கல்யாணி மகாராணி. தேவி உன் பாதம் சரணம் கங்கா மாதா. ஜெய கங்கா மாதா, ஓம் ஜெய கங்கா மாதா. அனைவரும் இணைந்து வணங்கி, அனைவரும் இணைந்து வணங்கி, அன்னையின் அருள் கேட்டோம். ஓம் ஜெய கங்கா மாதா. பிறகு ஒரு நாள் தேவரிஷி நாரத முனிவர் மிகவும் பணிவுடன் சொர்க்கலோகம் போய்
கங்கா மாதாவை பக்தி பரவசத்துடன் வணங்கினார். நாராயண நாராயண. ஏ கங்கா மாதா, மூவுலகத்துக்கும் அன்னையே, ஏ பாப நாசினி, நற்பணி மட்டும் செய்யும் நாரதனுக்கு தரிசனம் தாருங்கள் மாதா. கங்கா மாதாவுக்கு பிரம்மனின் மானசபுத்திரன் நாரதனின் வணக்கம். நலமெல்லாம் பெருக மனமாற வாழ்த்துகிறேன். என்றும் நற்பணி உன் பணியாய் இருக்கட்டும். அப்படியே பணிபுரிவேன் என்று உறுதி கூறுகிறேன். மாதா, தமக்குத்தான் எத்தனை அன்பு! சொர்க்கலோகத்தின் மீது அம்மையை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையில் பொறுமை இழந்தேன். உங்களை கண்டதும் ஆன்மாவுக்கு ஒரு நிறைவும் நிம்மதியும் கிடைத்தது. சொர்க்கலோகத்தின் ஆனந்தத்தை பார்த்து மேலும் பிரமித்து விட்டேன். மாதா, சொர்க்கலோகமே தங்கள் திருப்பாதம் பட்டு என்றுமே இல்லாத இன்பத்தில் இருக்கிறது. எங்கு நோக்கினும் தேவர்களின் களியாட்டம். சந்தோஷம் என்பதற்கு இப்படி ஒரு ஆட்ட பாட்டங்களை நாரதனின் அனுபவத்தில் கண்டதே இல்லை மாதா. உலகம் முழுவதும் சுற்றி வரும்போது தாம் வந்ததையே சொல்லுகிறார்கள். அப்படி சொன்னதில் அதிகப்படி சிவலோக பேச்சுகள் தான். தேவி உமையின் குதூகலத்தை சொல்ல சக்தி இல்லை. உமையம்மை தங்களை அக்காவாகவே மதிக்கிறார். அம்மா, அப்போது நீங்கள் பிரம்மாவின் கமண்டலத்தில் இருந்தபோது உமையம்மை தனிமையை உணர்ந்தார். மாதா இன்று மகிழ்ச்சியில் இருக்கிறார். நாளை கைலைபதியின் ஆணையை கேட்டு அம்மா தங்களை காண வருவார். கண்டிப்பாக. நாராயண நாராயண. தேவரிஷி, உமாவை காண எனக்கும் மிகுந்த ஆவலாய் இருக்கிறது. பிரம்மலோகம் வருவதற்கு முன்னால் நான் வைகுண்டத்தில் இருந்தபோது எப்போதும் அவள் என்னுடனேயே இருந்தாள். நாராயண நாராயண. உமை அன்னைக்கும் பழைய ஞாபகம் இருக்குமே. சொல்வதென்றால் அம்மா தங்கள் பெருமையை அண்ட பிரம்மாண்டங்களும் சொல்லி களிக்கின்றன. பொதுவாக என்ன தேவரிஷி? பொதுவாக ஒரு ஐயம். விரும்பத்தகாத விளைவுகள் நிகழ்ந்தால் தாங்கள் சொர்க்கலோகம் வந்ததினால் ஒரு சிலருக்கு வேதனை. அந்த வேதனை உங்கள் மீது கோபமாக மாறும். அந்த பயம்தான் நான் நடுங்குவது. கோபத்தால் ஆபத்துக்கள் தங்களுக்கு ஏற்பட்டால் நாராயண நாராயண. ஏன் இப்படி சொல்கிறீர் தேவரிஷி? கோபமும் தாபமும் என் மீது கொள்வார்களா? முனிவரே, நான் யாரையும் வெறுப்பதில்லையே. நான் அப்படி சொல்லவில்லை. பாவம், சில பேர் தங்கள் செய்கையால். என்ன முனிவரே, பிறர் நோக நான் நடந்ததில்லையே. உலகம் அனைத்துக்கும் மாதா நான். அனைவரும் என் குழந்தைகள். மனதில் எந்த பேதமும் இல்லை. துன்புற்றவர் என்னை துதித்தால் பிரியமோடு அதை ஏற்றுக்கொள்வேன். பிறருக்கு என்னால் துயரங்கள் இல்லை. முனிவரே, என்னால் யாருக்கு சங்கடங்கள்? என் பொருட்டு என்ன குறைகள்? மறைக்க வேண்டாம் முனிவரே. மாதா அவர்கள் குறையையும் தீர்ப்பேன். அடுத்தவர் துயர் துடைக்க துடிக்கும் கங்கை தாயே வணக்கம். அன்பு, அரவணைப்பு, அனைவருக்கும் ஒரு மதிப்பு என்ற தத்துவத்தின் வடிவமே வணக்கம். தாய் அன்புக்கு இன்று தங்களைப் போல் யார்? நாராயண நாராயண. பொதுவாக இந்த தாய்மை குணம்தான் அரக்கர்களின் கோபத்துக்கு தூண்டுதல். இதனால் அவர்கள் பொறுமை இழந்து எதிர்க்கத் தொடங்கினால் நாராயண நாராயண. பொறுமை இழக்க அரக்கர்களுக்கு வேறு முக்கிய காரணம் இருக்கும் முனிவரே. விளக்கமாக சொல்லுங்கள். அரக்கரின் குறைதான் என்ன? மாதா, நான் எப்போதும் போல் ஆகாய மார்க்கத்தில் வரும்போது அசுரர்கள் விவாதிப்பது கேட்டது. உற்று கேட்டபோது
அந்தகாசுரனோடு அமைச்சர்கள் தேவர்கள் குறித்து ஏதேதோ பேசினார்கள். நாராயண 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 நாராயண. சதி செய்கிறார்கள், சதி. நம்மை பாதாளத்தில் வாழும் அரக்கர்கள் என்று ஆகாயத்தில் வாழும் அவர்கள் சீண்டுகிறார்கள். கங்கை நமக்கு உரியவள். கங்கை அவள் தருகின்ற வாழ்வு, வளமை, வளர்ச்சி அத்தனையும் பெற நமக்கு உரிமை உண்டு. மீண்டும் அந்த தேவர்கள் நம்மிடம் வாலாட்டி வம்பிழுக்கிறார்கள். அந்த தேவர்களின் அகந்தையை அடக்கத் துடிக்கிறேன். ஆம் அரக்கர் மன்னவா, தமக்கென்று கங்கையை பெற்ற தேவர்கள் நம்மை குறித்து இழிவாக நினைக்கிறார்கள். நம்மை தூசாக மதிக்கிறார்கள். திறமையற்றவர்கள் என்று நம்மை சீண்டுகிறார்கள், சிறுமைப்படுத்த. ஆம் தளபதி பிராணாந்தகா, சரித்திரங்களே சான்று. அந்த தேவேந்திரனின் ஏமாற்று நாடகங்கள் எண்ணில் அடங்காது. நம் உதவியவர்களுக்கு தேவை என்ற நிலை வரும்போது இந்திரனே வந்து காலை பிடிப்பான், நம்மை துதிப்பான். பார்க்கடல் கடைந்த போது அமுதம் நமக்கு கிடைத்ததா? வீரமற்ற தேவர்களுக்கு வாழ்வு தர எண்ணிய விஷ்ணு மோகினியாக வந்து நம்மை ஏமாற்றினான், தேவர்களை வாழ வைத்தான். ஆம் அசுரமன்னா, நமது முன்னோரான அரசர்க்கரசன் பலியிடத்தில் 3 அடி மண் பிச்சை கேட்டான் அந்த நாராயணன். வாமன அவதாரமே விஷ்ணுவின் கபட நாடகத்தை நமக்கு உணர்த்துகிறது. இனிமேல் அவர்கள் சீண்டுவதும் சிரிப்பதும் நம்மிடம் நடக்காது. அவர்கள் தந்திரமாய் வாழும் தேவர்கள் என்றால் நாம் வீரத்தை நம்பி வாழும் மானமுள்ளவர்கள். நான் அரசர்களின் அரசன், அந்தகாசுரன். அந்தகாசுரன் கங்கையை இங்கே என்னால் கொண்டு வர முடியும். அவர்களுக்கு நான் யார் என்பதை இனிமேல் புரிய வைக்க வேண்டும். தேவர்களின் அறைகூவலை ஏற்றுக்கொள்கிறேன். பாதாளத்து அரக்கர்கள் யார் என்று காட்டுகிறேன். மாதா, தங்களை நான் தரிசிக்க வந்ததே அந்தகாசுரனை பற்றி எடுத்துச் சொல்லி எச்சரிப்பதற்கு. எளிதாக நினைக்காதீர்கள். அந்தகாசுரன் பயங்கர அரக்கன். அவன் போரிலே தேவர்களை அழிப்பதோடு மட்டுமல்ல, தங்களை கடத்தி போகவும் இங்கே வருவான். இப்படியா தாங்கள் அச்சம் கொள்வது முனிவரே? பெற்ற தாய்க்கு சேயிடத்தில் அச்சங்களா? மாதா, அந்தகாசுரன் அசுரர்களின் மகாராஜன். பயங்கர சக்திகள் அவன் கைப்பிடியில். கோபப்பட்டு எதற்கும் துணிந்து ஒன்று கிடக்க ஒன்று செய்தால் நாராயண நாராயண. பிள்ளைகள் இப்படி தீய செயல்கள் செய்ய நினைத்தால் முனிவரே, பெற்ற தாய் மிக்க பொறுமையோடு இருந்து அதை மன்னித்து அன்பு காட்டுவாள். இது பற்றி அஞ்சாதீர் முனிவரே. பழிவாங்குவோருக்கும் பரிவுதான் நான் காட்டுவேன். நாராயண நாராயண. தளபதி பிராணாந்தகா, என் முடிவை சொல்லி விடுகிறேன். நாம் தேவர்களுடன் போர் தொடுப்போம். அங்கிருந்து கங்கையை கடத்தி வர, கங்கையை அங்கிருந்து சிறைப்படுத்தி பாதாளலோகம் கொண்டு வர வேண்டும். கங்கை வந்தால் பாதாளலோகமே பேரொளி பெறும். கங்கை இங்கே தொண்டு செய்வாள். அசுரர்களுக்கு அனைத்து நன்மையும் தருவாள். தளபதி பிராணாந்தகா, ஆணையிடுங்கள் மன்னவா. சொர்க்கப் போருக்கு ஆயத்தம் செய்துவிடு. நாம் போவோம். அரக்கர்களின் விரிந்து வளர்ந்த படையுடன் சொர்க்கத்தின் மீது மோதுவோம். மன்னிக்க வேண்டும் என் மன்னவா. தாம் அரக்கர்களின் மாமன்னர், வலிமை மிக்கவர். அந்த கங்கையோ ஒரு அபலை பெண். ஒரு அபலை பெண்ணை அந்த பிரம்மா தன் சின்னஞ்சிறிய கமண்டலத்திற்குள் அடைத்து வைத்திருந்தார்.
அவளை கொண்டு வர அரக்கர் படை எதற்கு? கங்கையை கடத்துவதற்கு நமது மாயாவி வீரர்களே போதுமே. ஏற்புடையதை சொன்னாய் தளபதி பிராணாந்தகா. ஒரு சிற்றெரும்பை இந்த யானை போய் மோதுவதா? கூப்பிடு அந்த மாயாவி வீரர்களை. ஆகட்டும் மன்னவா. பிரளயாசுரா, ஜுவாலாசுரா, ஹே தளபதி சோஷகா, வாருங்கள். உங்கள் மன்னவர் அந்தகாசுரர் அழைப்பு விடுக்கிறார். உடனே வாருங்கள், வந்து நில்லுங்கள். உடனே வாருங்கள், உடனே வாருங்கள். வணக்கம் மன்னவா. அரக்கர்க்கரசே, இவர்கள் மூவரும் நம்முடைய மாயாவி வீரர்கள். தமது ஆணையை செயல்படுத்துவார்கள். ஹே மாய வீரர்களே, நமது மாமன்னருக்கு உங்கள் திறமையை காட்டுங்கள். அரக்கர் வேந்தே, புயலுக்கும் பெரும் காற்றுக்கும் நான் தலைவன், பிரளயாசுரன். எனது மாய சக்தியினால் அழிவை கொடுக்கும் புயலை உருவாக்க முடியும். எனது வாய் மூலம் கிளம்பும் காற்று பூமியை அழிக்கும், மலைகளை தகர்க்கும், அண்டங்களை பறக்க வைக்கும். அரக்கராஜனே, பார் இந்த ஜுவாலாசுரனை. பொங்கும் தீயை எங்கும் பரப்பி அனைத்தையும் எரிப்பேன். அரசர்க்கரசே, பாருங்கள் இந்த தானவ தளபதி சோஷக்கை. பெருங்கடலை நான் உறிஞ்சி குடித்தால் கடலில் நீரே இருக்காது. வாருங்கள் மன்னவா, இவர்களின் திறமையை காணலாம். இப்போது உன் திறமையை காட்டு பிரளயாசுரா. நீயும் உன்னுடைய திறமையை காட்டு ஜுவாலாசுரா.
வாழ்க வாழ்க ஜுவாலாசுரா வாழ்க! நீயும் உன்னுடைய திறமையை என் முன் காட்டு. அரக்கர் வேந்தே, இந்த மூவருமே போதும் நினைத்ததை முடிக்க. இந்த மூவரும் யார்? பிரளயத்தின் பேராற்றல். இந்த மூவரில் ஒருவனே கங்கையை கடத்தி வர பேராற்றல் இருக்கிறது என்று காட்டிவிட்டான். வாழ்த்து கூறி வழி அனுப்புங்கள். கங்கையை கடத்தி வர நான் ஒருவனை அல்ல, 3 பேரையுமே சேர்த்து அனுப்புகிறேன். சென்று வாருங்கள் வீரர்களே, மன்னவன் வாழ்த்துகிறேன். நீங்கள் பொறுப்பேற்ற பணியை முடித்து வாருங்கள். காத்திருப்பேன், காரியத்தை சாதித்து வாருங்கள். செல்லுங்கள். जल दिखाई देता है। कहाँ है गंगा? लगता है हमारे आने का समाचार उसे पहले ही मिल गया है और वो हमारे डर से इस जल में कहीं छुप गई है। तो ठीक है, मैं नदी के समस्त जल को ही पी लेता हूँ। गंगा जल में जहाँ कहीं छुपी होंगी मेरे मुंह में समा ही जाएंगी।